கிருஷ்ணன் தூதுச்சருக்கத்தினுடைய அடுத்த பாடல் குறவரையும் கிளைஞரையும் குலத்துரிய துணைவரையும் கொன்று என தொடங்குகின்றது. இந்த பாடலிலே வினாவப்படக்கூடிய வினாக்கள்: குறவர் என இப்பாடலில் குறிப்பிடப்படுபவர் யார்? சான்றோர். அடுத்த வினா: கிளைஞர் என்பது யாரை குறித்து நிற்கும்? உறவினர். அடுத்த வினா: குலத்துரிய துணைவர் என குறிப்பிடப்படுபவர் யார்? குலத்துரிய துணைவர் என குறிப்பிடப்படுபவர் ஒரே குலத்தில் தோன்றிய தம்பியர், அதாவது கௌரவர் முதலியோர். அடுத்த வினா இப்பாடல் வினாவப்படக்கூடியது: கரவு உறையும் மனத்தாதை என குறிப்பிடப்படுபவர் யாரை? கரவு உறையும் மனத்தாதை என்பவர் பஞ்சம் நிறைந்த மனத்தை உடையவனாகிய பெரிய தந்தை என குறிப்பிடப்படுகின்ற திருதராட்டினன். அடுத்த வினா: முனிக்கு உரைத்த எனும் வரிகளில் குறிப்பிடப்படும் முனிவர் யார்? அங்கே குறிப்பிடப்படுகின்ற முனிவர் சஞ்சய முனிவர். திருதராட்டினன் சஞ்சய முனிவனிடத்தில் உரைத்தது என்ன என்று இந்த பாடலிலே இன்னொரு வினாவை கேட்கலாம். அவ்வாறு கேட்கின்ற பொழுது எழுதி கொள்ளுங்கள் விடையை. திருதராட்டினன் சஞ்சய முனிவரிடத்தில் கூறிய விடயம் யாது என கேட்கலாம். எழுதி கொள்ளுங்கள். பாண்டவர்களை காடுகள் தோறும் போய் இரவிலும் பகலிலும் பழங்கிழங்கு இலைகள் போன்றவற்றை உண்டு உயிர் வாழ்தல் இனிது என கூறினான். அடுத்த வினா: மூல சாகம் என கூறப்படுபவை யாவை? பழம், கிழங்கு, இலைகள் என்பவையே மூல சாகம் என அழைக்கப்படுகின்றது. அடுத்த வினா: கண்ணனுக்கு மீண்டும் தர்மன் கூறியது யாது? எழுதி கொள்ளுங்கள் விடையே. ஒரு குலத்தில் உதித்த தம்பியரை போரில் கொன்று வெற்றி கண்டு ஆரவாரம் மிக்க பெருங்கடலை ஆடையாக உடுத்த நிலம் முழுவதையும் தனித்து ஆளும் அரசாட்சியினை விட தன் பெரிய தந்தையாகிய திருதராட்டினன் சஞ்சய முனிவனிடத்தில் கூறியது போல் நாம் மூல சாகம் உண்டு உயிர் வாழ்வதே மேல் என்று கண்ணனிடத்தில் தர்மன் கூறுகின்றான். அதே போல இப்பாடலிலே இன்னும் சில வினாக்களை கேட்கலாம். அதாவது ஏற்கனவே மூல சாகம் என்று சொல்லப்படுவது பழம், கிழங்கு, இலை. கரவு என்பது வஞ்சனை என்பதை குறித்து நிற்கும். அதே போல அரவ நெடுங்கடல் என்பது ஒலிக்கின்ற நீண்ட நெடிய கடல் என பொருள் தரும். இதிலே சில அரும்பதங்களை குறிப்பிட முடியும். அரவம் என்பது சத்தம் அல்லது ஆரவாரம் என்பதனை குறித்து நிற்கும். நெடுங்கடல் என்பது பெரிய கடல். அவனி என்பது பார் பூமி என்பதை குறித்து நிற்கும். கரவு வஞ்சனகம், தாதை தந்தை, உரைத்த என்பது கூறிய, நுகர்ந்து என்பது உண்டு என்ற பொருளிலே வரும். இவ்வாறு இந்த பாடல் மீண்டும் தர்மன் கண்ணனுக்கு கூறுவதாய் அமைகின்றது.